ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்பாக வந்து +2 பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வணக்கங்கள். நேற்று நடந்த இந்த இங்கிலீஷ் எக்ஸாம்லாம் எப்படி இருந்துச்சு? தூள் கிளப்பிட்டீங்களா? இல்லை கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சா? இந்த வீடியோவில் நேற்று நடந்த +2 பப்ளிக் எக்ஸாமில் இங்கிலீஷ் பேப்பர் விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க, இது விஷயமா டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வருஷம் எலெக்ஷனால் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் ஆகட்டும், ஆனுவல் எக்ஸாம் ஆகட்டும் முன்கூட்டியே நடத்த திட்டமிட்டிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயாச்சு. மார்ச் 2 ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 26 வரைக்கும் எக்ஸாம் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் ஒரு வழியாக முடிஞ்சு போச்சுங்க. லாங்குவேஜில் தமிழ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக ஈஸியாக இருந்ததா ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சர்ஸோட சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நேற்று நடந்த இங்கிலீஷ் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டே இருந்திருக்கு. எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு வெளியே வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டப்போ பல ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சுன்ட்டு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படி சொல்கிறாங்களே, டீச்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்ட்டு விசாரித்தப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்த கொஸ்டின் பேப்பர் கஷ்டம்னு சொல்லிட முடியாதான். ஆனால் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டிருந்த அந்த 3 மார்க் கொஸ்டின்ஸ் ஆகட்டும், கிராமர் பார்ட் ஆகட்டும், இதில் தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டு வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சற்று கடினமாக தான் கேட்கப்பட்டு இருந்துச்சு சொன்னாங்க. மற்ற எல்லா செக்ஷன்லேயும் ஆகட்டும், எல்லா கொஸ்டின்ஸுமே ஓரளவுக்கு எளிதாக தான் மாணவர்கள் எழுதுன மாதிரி தான் இருந்துச்சுன்ட்டு டீச்சர்ஸ் தரப்பில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிப்பா, முடிஞ்சு போச்சு. லாங்குவேஜ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறது சகஜமான ஒரு விஷயந்தான். லாங்குவேஜ் பேப்பர் எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இதில் நீ எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனில் நல்ல ஒரு சீட் கிடைக்கும், நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கும், ப்ளேஸ் ஆக முடியும். பொதுவாக வந்து லாங்குவேஜ் பேப்பர் முடிஞ்ச உடனே ஒரு ரிலாக்ஸான ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜில் கண்டிப்பாக வந்து ஒரு சில தடுமாற்றம் இருக்கும். ஆனால் கோர் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க, ஒரு நல்ல ஸ்கில்ஸ் வந்து வளர்த்துருப்பாங்க. இந்த லாங்குவேஜ் முடிஞ்ச அப்புறமா இனிமேல் தான் மெயின் பிக்சரே வந்து ஆரம்பிக்க போகுது. அதனால் இங்கிலீஷ் எக்ஸாமில் இந்த கிராமர் பார்ட்டெல்லாம் கொஞ்சம் தப்பாக எழுதிட்டுமே யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்காமல் அடுத்து வரப்போகிற மெயின் சப்ஜெக்டில் ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஒட்டுமொத்தமாக இந்த +2 பப்ளிக் எக்ஸாம் வந்து மார்ச் 26 முடிவடைய போகுது. அது வரைக்கும் உங்கள் கான்சன்ட்ரேஷனை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச எக்ஸாம் விஷயமா நீங்கள் ஃபீல் பண்ணி எந்த யூஸுமே இல்லை. இனிமேல் நடக்க போகிற எக்ஸாமில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன், ஃபுல் ஃபோக்கஸும் அதில் செலுத்துங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க 12th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த அந்த இங்கிலீஷ் எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது இங்கிலீஷ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்திருக்காது. இங்கிலீஷில் திறமையாக படித்தவங்களாகட்டும், இங்கிலீஷில் நல்ல நாலேஜ் இருக்கவங்களுக்கு அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா, இல்லை கிராமர் பார்ட் நிஜமாகவே கஷ்டமாக இருந்துச்சா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அடுத்து வரப்போகிற எக்ஸாமுக்கு என் சார்பாகட்டும், நம்ம சேனல் சார்பாகட்டும் ஒரு பெரிய ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ மறக்காமல் எக்ஸாம் எழுதுகிற உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.